மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஜமாலையா என்கிற பன்றிகளை வளர்க்கின்ற ஒரு மனிதர், ஏழ்மையான ஒரு வீடு, சாதாரண ஒரு தொழில், கஷ்டப்பட்டு உழைத்து தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பணத்தை சேமித்து வைக்கிறார். எதிர்காலத்தில் நல்ல வீடு ஒன்று கட்ட வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சேமித்து வைக்கிறார். பல ஆண்டுகளாக அவருடைய சேமிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் தான் சேமித்து வைத்த பணத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த பெட்டியை திறந்து பார்க்கிறார். பெட்டியை திறந்தபோது மிக பெரும் அதிர்ச்சி அவருக்கு காத்திருந்தது. அதில் இருந்த எல்லா பணமும் செல்லரித்து போய்விட்டதாம். கரையான் எல்லா பணத்தையும் அரித்து விட்டிருந்தது. அவருடைய குடும்பத்தார் அனைவரும் அந்த பணத்தை கொண்டு வந்து ரோட்டிலே கொட்டி குவியல் குவியலாக அள்ளி கையிலே வைத்துக் கொண்டு கதறி கதறி அழுது இருக்கிறார். ஏறக்குறைய 5 லட்சம் ரூபாய் அது இருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டது. 10 ரூபாய் நோட்டுகள், 20 ரூபாய் நோட்டுகள், 50 ரூபாய் நோட்டுகள், 100 ரூபாய் நோட்டுகள், 200 ரூபாய் நோட்டுகள், 500 ரூபாய் நோட்டுகள் என்று கட்டுக்கட்டாக எல்லா பணத்தையும் கரையான் அரித்து விட்டிருந்தது. அன்பிற்குரியவர்களை, ஏழ்மையான ஒரு குடும்பம், ஒரு மிக பெரும் கனவோடு அவர்கள் அதை சேமித்து வைத்திருந்தார்கள். ஆனாலும் கூட நிலைமை இப்படியாக மாறிப்போனது. பிறகு பேங்க் ஆஃப் பரோடா என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனம் இந்த ஏழை குடும்பத்திற்கு உதவ முன்வந்ததாம். இதை ஏன் இன்றைய நாளில் சுட்டிக்காட்டுகிறேன் என்றால், மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். அங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள், அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை. இந்த வார்த்தைகளுக்கு மேல நாம இன்னும் மேலும் வார்த்தைகளை சேர்த்து விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு தெளிவாக இறை வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்தான் உடலுக்கு விளக்கு, கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். இந்த உலகத்தில் எவற்றை செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் அன்பிற்குரியவர்களை வாழ பழகிக் கொள்ள வேண்டும், அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்வினுடைய அனுபவம். எவ்வளவோ சேர்த்து வைத்தவர்கள், எவ்வளவோ வைத்திருந்தவர்கள் ஒன்றுமில்லாது போனதை உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நாம் கண்கூடாக அவற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரும் பெரும் செல்வந்தர்கள், கோடி கோடியாய் சேர்த்து வைத்தவர்கள் ஒன்றுமில்லாமல் போனார்கள். அவர்கள் சேர்த்து வைத்த பணம் யாருடையதாகும்? அழகாகவே இறைவன் ஒரு அழகான ஓமை வழியாகவும் அவற்றை நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார். பெரும் செல்வந்தர் ஒருவர் தனக்கு தேவைக்கு மிகுதியாகவே எல்லாவற்றையும் கொண்டு வந்து தன்னுடைய களஞ்சியத்திலே அவர் சேர்த்து வைக்கிறார். மனமே பெருமகிழ்ச்சிக்குள், பல்லாண்டுகளுக்கு தேவையான உணவு உனக்கு இங்கே இருக்கிறது என்று சொல்லி அவன் பெருமைப்பட்ட போது ஆண்டவர், இன்று இரவே முட்டாளே, அறிவிலேயே உன் உயிர் பிரிந்து விட போகிறது. இவையெல்லாம் யாருடையதாகும்? இந்த மண்ணுலகில் நாம் எதை சேர்த்து வைக்கிறோம்? பவுலடிகளார் அன்பிற்குரியவர்கள் இன்றைய முதல் வாசகத்தில் எதை சேர்த்து வைத்திருக்கிறார் பாருங்கள். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன், 1 முறை கல்லெறியப்பட்டேன், 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன், ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன். எவ்வளவு துன்பம் பார்த்துங்க! அவ்வளவு துன்பங்களை அவர் சேகரித்திருக்கிறார். யாருக்காக? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக, நற்செய்தி பணிக்காக, மக்கள் எல்லோரும் வாழ்வு பெறும் பொருட்டு அந்த இறை மதிப்பீடுகளை அவர்களுக்கு கொடுப்பதற்காக. பயணங்கள் பல செய்தேன், அவற்றில் ஆறுகளால் இடர்கள்,
கல்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள் என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு அன்பிற்குரியவர்களை அவர் பேசுகிறார். பாருங்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு நான் உள்ளானேன். அந்த துன்பங்களைத்தான் அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். வேதனைகளை, அனுதின பாடுகளை அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. இப்பொழுது துன்பப்படுவோரே நீங்கள் பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை பவுலடிகளாரில் நிஜமாகிறது. பாருங்கள், பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை கண்விழித்தேன், பசிதாகமுற்றேன், பட்டினி கிடந்தேன், குளிரில் வாடினேன், ஆடையின்றி இறந்தேன். இதெல்லாம் அவர் அனுபவித்த துன்பங்களாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்று பல துன்பங்களை நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். வேதனைகளில் இருக்கிறோம், கவலையோடு இருக்கிறோம். ஆனால் எதை குறித்தும் அச்சப்படாமல், கவலைப்படாமல், திகிலுறாமல் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மண்ணுலகத்தை பற்றியோ அல்லது இந்த உலக வாழ்வை பற்றியோ நாம் கவலை கொள்வதை விட விண்ணுலகத்திற்காக, விண்ணுலக வாழ்விற்காக நாம் அணு அணுவாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதுதான் நமக்கு மிக பெரும் செல்வம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் நாம் வாழுகிற இந்த வாழ்க்கைதான் விண்ணுலகில் நாம் சேர்த்து வைக்கின்ற செல்வமாக இருக்கிறது. மண்ணுலகில் சேர்த்து வைக்கிற செல்வங்கள் எல்லாம் வீண் என்பதை உணர்ந்து கொண்டு விண்ணுலக வாழ்விற்காக அனுதினமும் நாம் வாழ இறை வரங்களை பெற இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென்.